இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு சம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் லிமிடெட் பர்ச்சேஸ்டு 60% ஷேர்ஸ் ஆஃப் ஒய் லிமிடெட் ஆன் 1/1/2020 when the balance on their profit or loss account and general reserve were rupees 1,50,000 and 1,60,000 respectively. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் லிமிடெட் வந்து 1/1/2020 அப்போது ஒய் லிமிடெட் நிறுவனத்தில் இருந்த பங்குகளை வந்து வாங்குதான். எவ்வளோக்கு அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் வந்து 1,50,000க்கும் ஜென்ரல் ரிசர்வர் வந்து 1,60,000க்கும் வாங்குதான். அடுத்து வந்து ஆன் 31/12/2020 த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஒய் லிமிடெட் ஷோட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் balance of 4 lakhs and general reserve rupees 3 lakh. அடுத்து வந்து 31/12/2020 அப்போது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் 4 lakhsனும் ஜென்ரல் ரிசர்வர் 3 lakhsனும் காட்டுறாங்க ஒய் லிமிடெட். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ப்ராஃபிட். இப்போ நம்ம முன்னாடி வந்து ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தோம்ல, மொத்தம் வந்து பேலன்ஸ் ஷீட்டோடு சேர்த்து 5 ஸ்டெப்ஸ் பார்த்தோமா. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் எது கேட்டிருக்காங்கன்னா, கேபிட்டல் ப்ராஃபிட்டோ ரெவென்யூ ப்ராஃபிட்டோ கேட்டிருக்காங்க. அப்போ கேபிட்டல் ப்ராஃபிட்டோ ரெவென்யூ ப்ராஃபிட்டோ எத்தனாவது ஸ்டெப்பு? செகண்ட் ஸ்டெப்பு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் போடணும், செகண்ட் ஸ்டெப் போடணும். இதுதான் வந்து சம் வந்து 1. இது வந்து சம் போடக்குள்ளே புரியும் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஏற்கனவே நான் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஸ்டெப் 1, இது ரெண்டும் ஸ்டெப் 2. இதை வந்து கீழே இது போட்டுட்டு இதுக்கு கீழே இது போடணும். நான் இப்போ வந்து உங்களுக்கு இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து காமிக்கும் போது புரியுன்றதுனால நான் பக்கத்தில் போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் எழுதக்குள்ளே கீழே போட்டு எழுதணும். இப்போது ஃபஸ்ட்டு ஹோல்டிங் சப்சிடரி ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஷேர் எவ்வளோனா, நம்ம கொஷின் வந்து புரிஞ்சாதான் நம்மளால் வந்து சம் போட முடியும். இப்போ வந்து இதில் கொடுத்துருக்க ஷேர் எவ்வளோ அப்படின்னா வந்து 60% இல்லையா. அப்போ வந்து ஹோல்டிங் கம்பெனி வந்து 60% ஷேர்ஸ் வச்சுருக்கு. அப்போ சப்சிடரி எவ்வளோ வச்சுருக்கோம்? 40 வச்சுருக்கோம். இது வந்து நம்ம முன்னாடியே ஃபார்மேட்டில் பார்த்தது தான். 100லேருந்து அவங்க கொடுத்துருக்கிறத மைனஸ் பண்ணனா மீதி இருக்கிறது தான் சப்சிடரி. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸ் எவ்வளோ? 6/100. சப்சிடரி கம்பெனியோட ஷேர்ஸ் எவ்வளோ? 14/100. இப்படி எழுதலாமா பிரித்து? இப்போது கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கொஷினில் வந்து கொடுத்துருக்க 1/1ல் ஆரம்பிக்கிற டேட்டுக்கானது எல்லாமே வந்து நம்மளோட கேபிட்டல் ப்ராஃபிட். இப்போ ஃபஸ்ட்டு கேபிட்டல் ப்ராஃபிட் என்ன டேட்டில் ஆரம்பிக்குது அப்படின்னா, என்ன டேட்டில் ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். 1/1/20ல் ஆரம்பிக்குது இல்லை, அது 1/1/20ல் ஆரம்பிக்குது. இதை பக்கத்தில் எழுதிக்கணும். அடுத்து ரெவென்யூ ப்ராஃபிட் இது எப்போது வந்து முடியுது அப்படின்னா 31/12. இப்போது ஆன் 31/12/2020 அப்போது முடியுது. இப்போது நம்மளுக்கு வந்து 1/1 அப்போ என்னென்ன இருக்குது? ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது. அடுத்து வந்து ஜென்ரல் ரிசர்வர் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் எழுதிக்கணும். என்னது? ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் அண்டு ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது. இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1,50,000 வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் 1,60,000 வந்து ஜென்ரல் ரிசர்வர் இல்லையா. இதையும் ஆட் பண்ணி போடணும். 3,10,000 வருது. இப்போது இதை வந்து இது ரெண்டுத்துக்குமே பிரித்து கொடுக்க போகிறோம். எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா, ஹோல்டிங் ஷேர்ஸ்
அடுத்து வந்து கீழே வந்து மைனாரிட்டி ஆர் சப்சிடரி ஏதோ ஒன்று எழுதிக்கலாம். மைனாரிட்டி ஷேர்ஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச ரேட்டு இன்டூ இப்போ வந்து ஹோல்டிங்க்கு எவ்வளோ 60 டிவைடட் பை 100, மைனாரிட்டிக்கு எவ்வளோ 40 டிவைடட் பை 100. இது கண்டுபிடிச்சதை ஈக்குவல் டு போட்டு இங்கே போட்டுக்கணும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது. இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு போடலாம். இன்டூ 60 டிவைடட் பை 100 எவ்வளோ வருது? 1,86,000 வருதா? இதுக்கு இன்டூ 40 டிவைடட் பை 100 1,24,000 வருதா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா இந்த ஆன்சர் வரணும். வந்துச்சுன்னா நம்ம போட்டது வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இந்த ஆன்சர் வந்துருச்சா? அப்போ வந்து நம்ம இது ரெண்டுமே கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ செகண்ட் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட். சேம் அதே மாதிரி தான் போடணும். 31st டேட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் எவ்வளோ? 14 lakhs. ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ? 4 lakhs. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அண்டு ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ? 3 lakhs. இதையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 lakhs வருதா? இதில் மட்டும் ஒன்று பண்ணணும். கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதோட கண்டுபிடிச்ச கேபிட்டல் ப்ராஃபிட் முடிஞ்சிருச்சு. ரெவென்யூ ப்ராஃபிட்டில் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கூட கேபிட்டல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும். கேபிட்டல் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 31,000 இல்லையா? அதை வந்து மைனஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணால் வருதில்ல ரேட்டு, அதை சேம் இதே மாதிரி ரெண்டுத்துக்கும் பிரித்து கொடுக்கணும். என்னென்னா ஹோல்டிங் ஷேர்ஸ்க்கும் மைனாரிட்டி ஷேர்ஸ்க்கும் நம்ம பிரித்து கொடுக்கணும். என்னென்னா இதில் இருக்க ரேட்டை, அதாவது நம்ம ரெவென்யூ ப்ராஃபிட்க்கு கண்டுபிடிச்ச ரேட்டை ஹோல்டிங்க்கு எவ்வளோ? 60 டிவைடட் பை 100, இதுக்கு 40 டிவைடட் பை 100. இதை வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி தனியாக எழுதிக்கணும். இன்டூ 60 டிவைடட் பை 100. இது இந்த மாதிரி கோடுக்குள்ளே எழுதணும்னு இல்லை, இதை வந்து இந்த மாதிரி தனியாக எழுதணும். நான் கோடு போட்டேன், நான் அப்படியே எழுதுகிறேன். நீங்கள் எழுதும் போது ஒழுங்காக எழுதிக்கோங்க. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிச்சு. இது வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. இந்த 2 ஸ்டெப், இந்த வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்பு. செகண்ட் சம்மும் இதே மாதிரி தான். ஆனால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒன்று மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன்.